ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில வந்த படம் தான் இந்திரா. இந்த ஒரு படம் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா இதோட ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் கைஸ் இருக்கு. இதுல ஒரு என்ன ஒரு கதைன்னா, நம்ம ஹீரோ வசந்த் ரவி அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா இருப்பாப்புல. ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காப்புல. அதிகாரியா இருக்கும்போது சரக்கு அடிச்சுட்டு ராங்கா காரை ஓட்டி போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணினாப்புல. அது தெரிஞ்சு சஸ்பெண்ட் பண்ணது அப்புறம் ஒரு ஏதோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு மன உளைச்சல் ஆளாகி ஒரே சரக்கு அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரக்கு அடிக்கும்போது ரொம்ப ஓவரா சரக்கு அடிக்கும்போது திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து கண் பார்வை இழந்துறாப்புல. கண் பார்வை இழந்து அவருக்கு பக்கம் லவ் பண்ணி கல்யாணம் முடிஞ்சிருப்பாப்புல. கல்யாணம் முடிஞ்சு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான போட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோவுக்கு சீக்கிரத்துல எப்படியாச்சும் பார்வை கிடைக்கணும்னு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அலையிறாப்புல. அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு பக்கத்துல வந்து மர்மமான ஒரு முறையில இறந்துறாப்புல. அவங்க வலது கை வெட்டப்பட்டு யாரோ கொன்றுருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல வந்து யாரும் அந்த ஹீரோயினி யாரும் கொன்றதுக்கு அறிகுறி இல்லாம இந்த ஹீரோயினி தூக்கு போட்டு வலது கை அறுக்கப்பட்ட நிலையில அந்த ஹீரோயினி உடல் வந்து இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ வசந்த் வந்து என்ன பண்றாப்புலன்னா, பார்த்தா போலீஸ் வேலையும் போய் அவர் கண்ணும் போய் காதலியும் ஒரு பக்கம் போய் உழைச்சிற ஆளா இருக்காப்புல. திடீர்னு பார்த்தா இந்த ஒரு சம்பவம் மாதிரியே கிட்டத்தட்ட அவருக்கு எப்படி சொல்றது, ஏகப்பட்ட கொலைகள் ஒரு பக்கம் ஒருத்தர் பண்றாப்புல. யாருன்னா ஓப்பனாவே காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா இவர் தான் சைக்கோ கொள்ளையாளின்னு அப்படின்னு நம்ம சுனிலா காமிச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது ஒரு மறைமுகமாவே இல்லாம ஓப்பனாவே காமிச்சிருப்பாங்க. அது இவர் தான் கொலையாளின்னு அப்படின்னு நமக்கே பார்க்கறதுக்கு இவர் தான் கொலையாளின்னு நம்ம முன்னாடியே கணிக்கிற மாதிரி இந்த ஒரு சுனில் கேரக்டர் இருக்கு. ஏன்னா அவர் ஒரே பேட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 28 பேரை கொண்டிருப்பாப்புல. சைக்கோ கில்லரா இருப்பாப்புல. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து நம்ம கண்ணு பார்வை இழந்து சைக்கோ கொலையாளி வந்து அவரோட சண்டை போட்டு இந்த இவர் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி அந்த சுனிலை வந்து போலீஸ்ல வந்து ஒப்படைச்சிடாப்புல. ஒப்படைச்சு திடீர்னு பார்த்தா அந்த சுனிலை வந்து விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட நான் 28 கொலை பண்ணியிருக்கேன். ஆனா இந்த கயல் என்ற பொண்ணை நான் வந்து கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாப்புல. கடைசியில் பார்த்தா ஹீரோ வந்து நம்ம இவ்வளவு பாடுபட்டு இப்படி ஒரு கொலையாளியை பிடிச்சிருக்கோம், ஆனா கொல்லையிலேன்னு ஒரு பக்கம் சொல்லும் போது இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பக்கம் தூக்கி ஆடி போட்டோம். என் ஒய்ஃபை கொண்டது யாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து களத்துல இறங்கி அந்த உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறாப்புல. அது ஒரு பக்கம் வேற லெவல்ல கதை போயிட்டு இருக்கு. ஆனா சுனில் கேரக்டர் பார்த்தா ஒரு மோசமான ஒரு சைக்கோ கொலையாளியே இருப்பாப்புல. அது பார்க்க சுனில் ஆயிட்டிங்கன்னா அவர் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. அதை பார்க்கும்போது அவர் ஆயிட்டிங்கன்னா இருந்து எல்லாமே ஒரு சைக்கோ கொலையாளி எப்படி இருக்குமோ அப்படி நடிச்சு கொடுத்து போயிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம வசந்த் ஒரு பக்கம் பார்த்தா எல்லாத்தையும் இழந்து அவர் காதலியும் ஒரு பக்கம் இழந்து யாரா அந்த சைக்கோ கொலையாளின்னு ரொம்ப மன உளைச்சலா தேடக்கூடிய ஒரு ஆளா இருப்பாப்புல. இதுக்கெல்லாம் யாரு சைக்கோ கொலையாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம ஹீரோ வந்து தேடி போறாப்புல. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ட்விஸ்டா இருக்கு இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது. இப்படி நம்ம அனிகா அவ்வளோ சேர்ந்த ஒரு படம் கதையை நகர வேலைக்காரி நடிச்சிருப்பா. அனிகாவுக்கு நம்ம ஹீரோ வசந்துக்கு என்ன தொடர்பு, எதனால ஏன் பண்றா வச்சான், இந்த கொலையாளி எதுக்கு நம்ம வசந்தோட ஒய்ஃபை கொண்டா வச்சான் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோட ஒரு முழு கதையா இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு படத்துல ஒரு ஒரு வில்லன் ஒருத்தன் வருவான். அந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது யாருன்னா நம்ம காலான்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. நம்ம டொவினோ தாமஸ் நடிப்புல மலையாளத்துல ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. அந்த படத்துல ஒரு வில்லத்தனமான ஒரு நடிப்பு ஒருத்தர் நடிச்சிருக்காப்புல. அவர் தான் இந்த ஒரு படத்துல மெயின் கேரக்டரா இருப்பாப்புல. அவர் ஆக்டிங் இந்த ஒரு படத்துல அவருக்கு எப்படி சொல்றது, ரொம்ப நெருக்கமான கதையா இருக்கு. அவருக்கு இதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லாப்புல. அவர் நடிப்பு அதுல வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம டைரக்டர் சபரீஷ் நந்தா அப்படின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு ஒரு பக்கம் வாழ்த்தை தெரிவிச்சாங்க. ஏன்னா இந்த படத்தை வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே இவர் தான் எடுத்திருக்காப்புல. அது பார்க்கும்போது நமக்கே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப போரிங்கா போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் காமிச்சிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது நம்ம சபரீஷ் நந்தாவுக்கு கண்டிப்பா இந்த ஒரு படத்துக்காண்டி வாழ்த்தை தெரிவிச்சே ஆகணும். இந்த ஒரு படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம அஜ்மல் இந்த ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்காப்புல. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாட்டு வரும். 3-4 பாட்டு ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருக்காங்க. மித்தபடி பிஜிஎம்ல எல்லாமே சூப்பரா கொடுத்து போகிறோம். அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கணும். மெயினா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம வசந்த் ரவி தான் இந்த ஒரு படத்தை முழுசா எப்படி சொல்ற ஒரு கண் பார்வையே இல்லாத ஒரு கேரக்டரா அந்த படத்துல போட்டு மிரட்டி வச்சுப்பாப்புல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா இருக்கு. இதெல்லாம் யாரு கொண்டா எவர் கொண்டான்னு நமக்கே யார் உண்மையான இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிற மாதிரி இந்த ஒரு கேரக்டர் நம்ம வசந்த் ரவி கேரக்டர் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு பக்கத்துல புலம்பிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு பக்கம் தோணு என்னடா யார் அந்த கொலையாளி அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அந்த வசந்த் கேரக்டர் வந்து வேற லெவலில் செம்ம ஒர்க் அவுட்டா இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. சீக்கிரத்துல இப்படிதான் நடக்க போகுதுன்னு அப்படின்னு நம்ம யூகிக்கிற மாதிரி இதுல ஏகப்பட்ட சம்பவங்களா இருக்கு. டைம் ஃபேமிலியோட வாட்ச் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்குங்க. வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை.